அது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மீம்ஸ் ரியாக்ஷன் பிக் பாஸ் இல்லாம ஒரு வீடியோ. அதிசயமா அடுத்த வீடியோ பிக் பாஸ் போட போறீங்க. எதுக்கு? நானும் பிக் பாஸ் தவிர்த்து வேற வீடியோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா பிக் பாஸ் பார்க்கும்போது எனக்கு பிரஷர் ஆகுது. என்னுடைய ரத்தம் கொதிக்குது, முடியல, என்னால முடியல. அவங்கள வச்சு செய்யறதுக்காக வீடியோ பண்ணணும்டா. அதுக்காக தான் பிக் பாஸ் வீடியோ அடிக்கடி பண்ற மாதிரி இருக்கு. போன சீசன்ல கூட நான் இந்த அளவுக்கு வீடியோ பண்ணல. ஆனா இந்த சீசன்ல எனக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்காங்களா. இப்போ பார்வதி பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீடியோ போட்டாதான் நிம்மதியா தூக்கமே வருது. அவங்க எல்லாரையும் ரோஸ்ட் பண்ணிட்டு தூங்கினாதான்டா நிம்மதியான தூக்கமே வருது. எம்டிஎன் இன்னைக்கு ப்ரோமோ பார்த்து என்ஜாய் பண்ணுவார் நினைக்கிறேன். அடுத்தது வந்துரும் கண்டிப்பா பிக் பாஸ் வீடியோ. கொஞ்ச நாளைக்கு மட்டும், இதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிரும் நினைக்கிறேன். பார்க்கலாம். கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். ஃபர்ஸ்ட் மீம். ஐயோ இவனா 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 ஏதோ கிறுக்குத்தனம் பண்ணிட்டு போயிடுவான்னு நினைச்சேன். ரெண்டு எம்டி அண்ட் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வாட்டர்மெலன் ஸ்டார் கூட போட்டோ எடுக்கிற அளவுக்கு அடப்பாவி எப்படி போட்டுருக்கான். ஸ்டார் கூட போட்டோ எடுத்தது ஏய் எஸ்டிஆர் எங்க போட்டுருக்காங்க. ஆமாங்க, உண்மைதாங்க. உல்டாவா போட்டு வச்சிருக்காங்க. கேட்டார், அதனால செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். பாத்தீங்கன்னா சார், என்ன சார் நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டார், நீங்க எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணலாமா அப்படின்னாரு. ஆனா நான் வேற அப்படியா சொன்னாரு? அப்படின்னு சொல்லி கிளப்பிடுவான். இந்த போட்டோ எடுத்துக்காங்க. சிம்பு அண்ணாவை மீட் பண்ணேன் அரசன் படப்பிடிப்புல. ஷூட்டிங் போறப்ப இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் வந்திருக்காருன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு வாட்டர்மெலன் ஸ்டார் மட்டும் அந்த படத்துல வரக்கூடாதுடா. அரசன்லையா விளங்கி போயிடும். பண்ண மாட்டாரு. அவர் மேல எனக்கு நம்பிக்கை வந்துறாருன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு போட்டோ எடுக்கிறேன். வெற்றிமாறன்லாம் அப்படிலாம் கொடுக்க மாட்டாரு. அவலாம் வர மாட்டேன் மாமே, நான் பாத்துக்கிறேன் வந்தா. தயவு செஞ்சு அப்படி கொடுத்தாருன்னா அந்த படம் ஃபிளாப் தான். அடுத்த இன்டர்வியூல வந்துட்டு சிம்பு அங்கிள் தான் என் கூட செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. கூலியே திருப்பி சொன்னா. ரஜினி சார் படத்துக்கு கூலி அப்படின்னு வைக்கிறாங்க. அது ஒரு தவறான டைட்டில். அது ஏன் சார் கூலியில என்ன சார்? சார் ஒருத்தருக்கு படம் பிடிக்கலன்னா எப்படி திருப்பி சொல்லுவான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு திருப்பி சொன்னா கூட நம்ம டைட்டில் கரெக்டா தான் இருக்கணும். அதெல்லாம் யோசிக்கணும். சவுண்ட் வைப்ரேஷன் புரியுதுங்களா? படம் பிடிக்கலன்னா என்ன சொல்லுவான், வேற மாதிரி சொல்லுவான். அப்படி சொல்ல விடக்கூடாது. இதெல்லாம் பார்த்தாடா படத்துக்கு டைட்டில் வைக்க முடியும். கூலி படம் எப்படின்னு சொல்லி வச்சுக்க. இவன் ரஜினி ஃபேனு, அதனாலதான் உனக்கு கடுப்பாகுது. எனக்கே கடுப்பாதான் ஆகுது. விடாமுயற்சி சொல்லு. குட் பேட் அக்லி சொல்லு. அந்த சவுண்ட் வைப்ரேஷன் அந்த மாதிரி வைக்கணுங்க பேரு. ஓகே, இவர் சொல்றது கரெக்டா தான் இருக்கு போல. நீங்க எப்படி பேர் வச்சாலும் கெட்ட வார்த்தையில திட்டுன்னு நினைச்சா திட்டிடலாம். படம் பேர் என்னது? டியூடு கிடையாது. அந்த டைட்டில் வச்சு தான் திட்டணும் அவசியம் இல்ல. படத்துல இருக்க மத்த விஷயங்களை வச்சு கூட திட்டுவாங்க. அடிக்கிறோம் நீ பண்ண அடிக்கிறோம் வந்துட்ட. இவரு வேற ரீசன்ட் டைம்ல கிறுக்குத்தனமா என்னமோ பேசிட்டு இருக்காரு. ஏதோ ட்ரெண்ட் ஆகணும்ங்கிறதுக்காக பேசுறான்னு தெரியல. இவன் மண்டை குழம்பி மெண்டல் ஆகி வந்திருக்கானா? அவருக்கு ஏதாவது சான்ஸ் கொடுங்கப்பா. இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா பாவம். ஓ நம்ம தலைவன். ஓ இந்த படம் வந்துருச்சுல. எப்படி ஒரு இது ஃபேண்டசி படம், நம்ம குறைச்சு இந்த படத்துக்காக தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரோஸ்ட் படம் தானே வந்த பிறகு ஒரு தரமான அத வந்து லைவா ரியாக்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் இன்னும் தியேட்டர்ல கூட பார்க்கல. ஓடிடில வரட்டும், அதுக்கப்புறம் லைவா உட்காந்து ஜாலியா பார்க்கணும். அதான் என்னோட ஆசைய. எப்போ இருந்தா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அடுத்த மீன். வாழ்க்கையில் நான் எடுத்த முடிவுகள். அவன் டீ அண்டியில காபி இல்ல டீயே குடுங்க. மறந்தாப்ல டீ சொல்லிட்டேன். நீங்க கொஞ்சம் காப்பியே போட்டு கொண்டாங்க. காபி வேணா பால் கொடுங்க. லூசா எனக்கு காபி வேணா பால் வேணாமா? போன் வீட்டா கொடுங்க. போன் வீட்டா. எதுவுமே கொடுக்காம போறாங்க. சாய்ஸஸ் மட்டும் இருந்துச்சுங்க, இது மாதிரி தான் நானும் பண்ணுவேன். ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். வேற வழி இல்லாம சூஸ் பண்ணுவேன். நிறைய சாய்ஸஸ் இருக்கும்போது
அது வேணும் இது வேணும் இது அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். நிறைய யோசிப்பேன். இது பார்த்தா இது பண்ணிடலாம் இன்னைக்கு தோணுது, நாளைக்கு பார்த்தா வேற ஒண்ணு பண்ணலாம்னு தோணுது. அப்படி தொடர்ந்து ஒவ்வொரு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கிறதால ஆனா நிறைய யோசிச்சு ஒரு கேவலமான முடிவுதான் எடுப்பேன். நான் எடுக்கிறது கேவலமான முடிவா இல்ல நான் எடுத்த பிறகு அது கேவலமா மாறுதான்னு தெரியல. அதனாலதான் நீ ரொம்ப யோசிக்க வேண்டாம்டா, எடுத்துருவோம் பாத்துக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டேன். மீ மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த். என்னால உங்க 2 பேரையும் நல்லாவே பார்த்துக்க முடியலப்பா. என்னால உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. இந்த வருஷமாச்சும் ஐயோ வருஷத்தோட எண்டு வந்துடுச்சாடா. இந்த வந்துட்டாயா இந்த டயலாக சொல்றதுக்கு வருஷம் கிளம்பி வந்து இந்த வருஷமாச்சும் வெயிட் லாஸ் பண்ணலாம், மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம் நினைச்சேன். எத்தனை தடவை கடைசி வரைக்கும் முடியலடா. 15 நாள் தானே இருக்கு. தோணவே மாட்டேங்குது 15 நாள் தானே இருக்கு. இன்னும் 15 நாள்ல பால் முத்திடும். பால் முத்திடுச்சுன்னா கொம்ப இறங்கிடுவா. கொம்ப இறங்கினா நமக்கு பால் தான். நானும் இந்த வருஷம் என்னென்னமோ பண்ணலாம்னு நினைச்சேன். உங்ககிட்ட கூட சொல்லியிருந்தேன். இப்ப இந்த நியூ இயருக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ணலையா? தெரியல. புது புது வீடியோ பண்ண போறேன் நான் சொன்னல. இந்த வருஷமும் சொல்லுவாரு. உங்ககிட்ட கூட சொன்னேன், எதுவுமே என்னால செய்ய முடியல. அடுத்த வருஷமும் செய்ய மாட்டீங்க. சரி விடுங்க, நான் அந்த இன்னும் 10 நாள் இருக்குல்ல, அந்த 10 நாள் என்ன பண்ணுவேன்? இது வரைக்கும் எதுவும் புடுங்கல, இனிமே இதுக்கப்புறம் போய் புடுங்கினா தான் உண்டு. அந்த 10 நாள்ல என்னோட டார்கெட்டை நான் முடிக்கிறேன். இல்ல முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன் மேடம். பாப்போம். ஜன்னல் வழி மின்னலும் தெரிக்குது, ஜன்னல் வழி முடிச்சிடலாம். ஜன்னல் வழி மின்னலும் தெரிக்குது. கீழே பாரியா? ஓஹோ. அடுத்த ராக் ஸ்டார், அடுத்த இசை புயல், அடுத்த இசை ஞானி, இப்படி எல்லாம் சாய் அபியங்கர சொல்லிட்டு இருக்காங்க. இத நான் சொல்லல, பொதுவா சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையான இசைக்கு கிடைச்ச வெற்றிங்க. இப்ப கூட படையப்பா படத்துல இவரோட மியூசிக் யூஸ் பண்ணிருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனாலும் ரொம்பவும் உண்மையாவா? வந்து எடிட் பண்ணிருக்காங்க இல்ல தியேட்டர்லயே எடிட்டிங்னு நினைக்கிறேன். நல்லா அப்படியா? தியேட்டர்லாம் போய் போடலையே. போட்டுக்க மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம ஹாலிவுட் படத்துல ஒரு சில சீன்ஸ்லயும் இவரோட மியூசிக் வச்சு எடிட் பண்ணிருக்காங்க. ஆமா 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 பார்த்தோம். சுடுகாட்டுல இருந்து வந்தவன். நான் கூட யோசிச்சேன், அட்லி, அல்லு அர்ஜுன், இந்த சன் பிக்சர்ஸ் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படத்துல இவருக்கு எப்போ சான்ஸ் கொடுத்தாங்கன்னு. அட்லி சாதாரணமா இவரை சூஸ் பண்ணல போல, ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கு. ஒருவேளை ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பாக்கலாம் என்ன ஆக போகுதுன்னு. பிளாஸ்ட் தான் மச்சான். கடவுளுக்கு அப்புறம் உனக்கு யாரா பிடிக்கும்? உன்னதான் மச்சான், என் நண்பன்டா. அப்போ அம்மா மச்சான் நீ கடவுளுக்கு அப்புறம் தானே கேட்ட. மதிக்க கூட மாட்டாங்க. போட்டு தாக்குறாங்கயா. நமக்கு உள்ள சென்டிமெண்ட் இருக்குதான், ஆனா இத பாக்கும்போது சிரிப்பு தான் வருது. ரொம்ப நாள் கழிச்சு சாண்டினா டயலாகா? அப்படியா? அது பழைய பாக்க. இப்ப நானும் சென்டினாவும் நண்பர்கள் தான், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படியா? வாங்க பார்த்தீர்களா, இப்படித்தான் நாங்க பழகிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஹெட்போன் போட்டுக்கங்க. மீ கேஷுவலி ஓபனிங் இன்ஸ்டாகிராம் டு ஸ்க்ரோல் while having dinner with my family. அது மாதிரி உங்க வீட்டு ஏதாவது பழக்கம்? இந்த சம்பவம் எனக்குமே நடந்துச்சு. நைட் நான் சும்மா கேஷுவலா இன்ஸ்டாகிராம் பாத்துக்கிட்டே நார்மல் வீடியோ தான். ஏதாவது ஒரு வீடியோ வரும்போது நமக்கு தெரியும், நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது நார்மலான ஒரு வீடியோ தான். அதுல வந்து இந்த டயலாக போட்டு வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. இது நான் நிறைய வெளியிலே இப்படிதான் ஓபன் பண்ணி மாட்டிக்கிறேன். இருக்கு பின்னாடி இந்த டயலாக் வச்சிருக்காங்க. முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. நான் வேற இந்த கேப்ஷன் வேற பார்க்காம பாத்துட்டு இருப்பேன். ஒரு டைம் மாட்டிக்கிட்டேன், டக்கு வால்யூம் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க வந்து ஹெட்போன் போட்டுக்கங்க. இந்த கிளிப்பை தூக்கி முன்னாடி போட்டுக்கிறேன். ஐ வாண்ட் ஆட்டிட்யூட் ஆட்டிட்யூட் மேடம். டைரக்டர் ஆட்டிட்யூட்ன்றாரே, அப்படினா ஆட்டிட்யூட்றா. இந்த மாதிரி வந்துடுது. கூட இன்னொரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. ஹோட்டலில் சிறந்த ஹோட்டல். யார் இது பேசினாங்கன்னு தெரியல. ஒரு கொஞ்சம் கேப் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஐயோ செத்துடா. இந்த வீடியோ பாக்கும்போது ஏதோ பீக்னு போட்டுருக்காங்க. ஒருவேளை மோட்டிவேஷனலா இருக்கும், இல்ல 2026 பீக்னு போட்டே ஏமாத்துங்க. சரி அந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். காட்டுறேன் பாருங்க. சின்ன பையன், விடல பையன், விளையாட்டு பையன், விரல ஆட்டுறேன்.
நான் விரலாற்றம் இல்லடா. இதுலயும் அப்படிதான் இருக்கும். டேய் ஒரு நார்மல் மீனா நம்ம பார்ப்போம். எல்லாத்துக்கும் போட்டு வச்சிருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு இன்ஸ்டாகிராம் நம்பாதீங்க. கொஞ்ச நாளைக்கு இல்ல, எப்போதுமே முடிஞ்ச வரைக்கும் வீட்ல இருக்கும்போது ஹெட்போன்ஸ் போட்டு இன்ஸ்டாகிராம் பாருங்க. நம்பாத. இது என்னடா இது? என்ன நீ அங்க நின்னு என்ன பண்ணுகிற? இங்க வா. ஓவியவா இது? என்ன இருட்டாக்கிட்டாரு? இது பாக்குங்க உனக்கு. ஓஹோ புரியுது புரியுது. ஏய் இது ஃபேமிலி படம் தான். இது காஞ்சனாடா. இது ஃபேமிலி படமா? காஞ்சனா? அது புரிச்சு இப்பதான் புரிச்சு. தெரியுது தெரியுது, ரொம்ப தவறாதான் தெரியுது. வீட்ல உட்கார்ந்து பார்த்தா எப்படி இருக்கும்? இப்ப நம்ம வீடியோ பார்த்தா எப்படி இருக்கும்? நம்மளோட வீடியோ நீங்க ஹெட்போன்ஸ் போட்டே பாருங்க. ஏன்னா இடையில என்ன வருங்கிறது தெரியாது. அப்படிதானே பாக்குறீங்க? எப்படி இல்ல இல்ல ஹெட்போன்லாம் எங்கயாவது படுக்க சொல்லு. என்ன என்ன புடுங்கிட்டானே ஒரு விரக்தி உனக்கு. இல்ல கோவம் அவனுக்கு. என்ன வேணும் அவனுக்கு? என்ன வேணும்யா? குடுமாடா அவன். பலம். என்ன பலம்? வாய பையா. இல்ல டக்குனு பாக்கும்போது ஒரு குபீர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மீ நம்ம ஏதோ கெட்டவ தவற போகுதுன்னு இருக்கிற ஒரு வேலையும் பிடிக்கிட்டீங்களாடா. ஆட்டோ ஸ்க்ரோலா? அப்படியா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இதுக்கப்புறம் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. அப்படியே வச்சுட்டா போதும், அது பாட்டுக்கு ஊத்தி விட்டே இருக்கும் போல. இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமா? ஆட்டோ ஸ்கூல்ல போட்டு குளிக்கும் போது குளிச்சிட்டே போகலாம்டா. ஆமாண்டா, நல்ல ஐடியா தான் இது. குளிச்சுக்கிட்டே பாக்குறது இந்த மாதிரி ஆட்கள்லாம் சம்டைம் என்னன்னா ஒரே ரீலே வந்துகிட்டே இருக்கும், மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கிளிக் பண்ணாம விட்டா அதெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கிறது நல்லதான் போல. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது எனக்கு. ஆனா உங்களுக்கு ஒருவேளை யூஸ்ஃபுல்லா இருக்குமா? எந்தெந்த டைம்ல இதை வந்து யூஸ் பண்ணுவீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பாத்துக்கிறேன். கண்ணாடி சார் பார்த்தா யாரோ நிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிட்டாரோ? இப்படிதான் பொது இடத்துல அடிக்கடி அசிங்கப்படுறது. முன்னாடி ரொம்ப அசிங்கமா இப்படி ஒரு அசிங்கத்தை பட்ட பிறகு அந்த இடத்துல நம்ம இருக்கவே ஒரு மாதிரியா இருக்கும். ஒண்ணு சேருதா? கஷ்டமா இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்தா எதாங்கடா பாவிக்கல, ரெண்டு சிரிப்பையும் சேர்த்துட்டாங்க. ஒன்னையே கேட்க முடியாது. நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த கெட்டவத்த வர்றது என்னன்னு தெரியல, சும்மா சும்மா எல்லாத்துக்கும் போட்டு வச்சிருக்காங்க. யாரு ஒரிஜினல் வீடியோன்னு எனக்கு தெரியல. தயவுசெய்து அனுப்பிடுறாங்க, எனக்கு அனுப்பிடுறாங்க. அந்த தெரியாம யாராவது இப்படிதான் கேட்டோன்னே உடனே எனக்கு வந்துருது, எங்க இன்ஸ்டாகிராம்ல அனுப்பி விட்டுறேன். நானும் இதே மாதிரி இப்ப நிறைய வாட்டி பப்ளிக் பிளேஸ்ல சும்மா போன் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல என்ன வந்திருக்குன்னு பார்த்தா டக்குனு ஏதாவது இப்படி வந்துருது. எல்லாம் பக்கத்துல இருக்கவங்க அப்பள ஒரு மாதிரி பாக்குறேன். இதுக்கு அதுக்குன்னே நான் போனை மேக்சிமம் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணே இன்ஸ்டாகிராம் அப்படியே ஆன்லயே இருக்கா, அது உடனே ஓப்பன் ஆகி வந்துருது. இந்த மாதிரி காரணம் சவுண்ட் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு பாக்கணும். நம்ம என்னையா பண்றது, அது வரும் அப்படிலாம் நினைச்சா என்ன நினைப்பாங்க பார்த்தா கெட்ட வார்த்தை பேசணும். இல்ல நிறைய பேர் அப்படிதான், நிறைய பேர் இந்த மாதிரிதான் ஃபுல் சவுண்ட் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிதான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ விட்டு அசிங்கப்படுத்தி விட்டுருவாங்க. ஆமா எல்லாம் பாப்பாங்க ஒரு மாதிரி ஓடி இருக்காங்க போட்டு. ஆனா அது சாயவேங்க அவர் வந்து நல்லாதான் மியூசிக் பண்றாரு. ஆனா கொஞ்சம் ஓவர் பில்டப்பா தான் கொடுக்குறாங்க. இது அவர் நல்லாதான் பண்றாரு. சுத்தி அந்த மீன் போடுறவங்க தான் கொஞ்சம் அவரை ஓவரா தூக்கி விட்டு சும்மா லைட்டா அடி வாங்குறவரே பெருசா அடி வாங்க வச்சிருக்காங்க. அது இல்லாம நல்லா மியூசிக் பண்றவங்களா அடிச்சு அடிச்சு ஓட விட்டுருக்கீங்க. லோகேஷ் அடிச்சு விரட்டிட்டாங்களா? இப்ப கண்டிப்பா பாருங்க, அவரு இங்க நார்த்து இல்லைன்னா தெலுங்கு இங்க போய் பெரிய ஹீரோ டைரக்டர் ஆக போறாரு. இவங்க கடைசி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு அங்க இருந்து லோகேஷ் எங்காளுடா அப்படின்னு நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்